தெரியாத ஆளு, அந்த ஆள்கிட்ட ஒரே தொல்லையா இருக்கு, அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஏடு பிடிச்சு கொஞ்சம் விவரம் சொல்லுங்க. அப்படியா? இந்த கயிறை இந்த ஏட்டுல போடு. சொல்றேன் கேளு. முன் ஜென்மத்துல நீ பண்ணியா பிறந்த, அவரு மனுஷனா பிறந்து உன்னை உலக்கையாலேயே அடிச்சு கொண்டாரு. அதுக்கு அடுத்த ஜென்மத்துல அவரு கழுதையா பிறந்தாரு, நீ சலவ தொழிலாளியா பிறந்து அவரை அடிச்சு துன்புறுத்திட்ட. இந்த ஜென்மத்துல ரெண்டு பேருமே மனுஷனா பிறந்துட்டீங்க. அந்த பகை தீரவே இல்ல. அதனால அவரால உந்தனுக்கு வந்து விழும் உதை இது மாறாது மாறாது மாறாது. சுபம் சுபம் சுபம். ஐயோ, இதுக்கு வர வழி இல்லையா? ஏயா இல்ல, இதைய மதியால வெல்லலான்னு சொல்லிருக்காங்கல்ல, அந்த மதிய வச்சு தப்பிச்சுக்கப்போ. மதியா அவர் என் ஃப்ரெண்ட், அவரை வச்சு தப்பிச்சுக்கிறேன். யோ, அதையா நீ அந்த ஆள்கிட்ட உத வாங்கிட்டே இருக்கிற. மதியன்னு சொன்னது ஆளை இல்ல, புத்திய சொன்ன, அதை வச்சு படிச்சுக்கப்போ. டேய், நான் சிகரெட் குடிக்கிற ஸ்டைல வச்சு நாட்டாமியோட மூணாம் பங்காளின்னு இந்த ஊருக்கே தெரியணும்டா. ஆமாங்கண்ணா. என்ன பார்த்தா யாரும் வணக்கம் சொல்லாம போகவே முடியாதுடா. ஆமாங்க, அதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சுங்களே. வணக்கம் பங்காளி. நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க ஆமாங்க. என்னங்கண்ணே, யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, அவரை பார்த்தோன்னா வணக்கம் போட்டீங்க. நான் எங்கடா வணக்கம் போட்டேன்? அவரை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா கைய அப்படி போயிடுச்சுடா. இவன் எங்க டீச்சர் வீட்டுக்குள்ள போறான்? ஒருவேளை பாடம் படிக்க போவானோ? என்ன படிக்கிறான்னு நம்மளும் பாப்போம். சரி பாப்போம். என்ன ஆப்போம்? இல்லண்ணே பாப்போம்ண்ணே. நாங்க ஐயோ படா. டீச்சர் பசுபதி வந்திருக்கானுங்க. இந்த நெல்லு மட்டும் தேங்காய் எடுத்து போறதுக்கு ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. வரலாம் இல்லைங்களா? கோழிக்கறி குழம்பு ஆக்கி வச்சு எலும்பு, கோழிக்கறி குழம்பு ஆக்கி வச்சு எலும்பு. டீச்சர் 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 ஒர்க் அவுட் ஆகி போச்சுடா. டீச்சர் என்னது? அது வெள்ள வேகத்துல வாய் தெரியாம. இது கிராமம், டவுன் இல்ல. நடக்கிறப்ப நல்ல முறையா இருக்கணும். பார்த்து நடந்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது. இல்ல தட்டி காய போட்டுருவானுங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? நான் ஒண்ணும் பாக்கலீங்க. முறைக்காதீங்க. பாருங்க, நுரை இருக்குது, தொடச்சிட்டு பாங்க. ஐயோ, இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ, அத நான் பார்த்து போட்டோ. இத யாராவது கிட்ட நான் சொல்ல வேணுண்டோ, இல்லைன்னா என் மண்டை வெடிச்சு போயிருண்டோ. ஐயோ, இந்த நேரம் பார்த்து யாரையும் காணுண்டோ. அதோ ஒருத்த வர்றாண்டோ, வாடோ. அண்ணா வணக்கங்கண்ணா. அத விடுறா, நம்ம பசுபதி டீச்சரை வச்சிருக்கான். ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா உங்களுக்கு கண்ணால உங்களா? அட, நம்ம பசுபதி டீச்சரை வச்சிருக்கான். அட போங்கண்ணா, கல்யாணத்துக்கு வந்தா முயலாம போயிருவாங்களாக்க. பசுபதி டீச்சரை வச்சிருக்கான். அட ஆடி மாசமா இருந்தா ஆவணி மாசமா இருந்தா கண்ணாத்த முடிச்சு போட வேண்டியானுங்களா? எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டு தானே தூக்கி போடணும். போடா. இவ்வளவு நேரம் இந்த மேட்டர் ஒரு செவடு கிட்ட போய் சொல்லிட்டேன். இனிமே நோ அதர்ஸ். நாட்டாம டூ பங்காளி, பங்காளி டூ நாட்டாம. ஸ்டைல். ஏய், என்ற எல்லையா போடுற? வரதேங்க பிச்சு போடு. ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணலீங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்றா எப்படி இருக்கிற? நல்லா இருக்குங்க. அப்பாரு எப்படி இருக்காரு? அவன் நல்லா இருக்காங்க. எங்க இருந்து பக்கம் ஒரு பெரிய சமாச்சாரம் நடந்து போச்சுங்க. என்றா சமாச்சாரம்? வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த டீச்சரை உங்க தம்பி பசுபதி வச்சுக்கிட்டாருங்க. கன்ஃபார்ம்ங்க. உங்க தம்பி நல்லவருங்க, வல்லவருங்க, தங்கமானவருங்க, கோல்டுங்க, டைமண்டுங்க. அந்த டீச்சரை
கண்ணுல அவர் பார்த்தது கூட கிடையாதுங்க. கணக்கு இந்த ஆளு வெளியே போய் சொல்லு. நீங்க என்னமோ சொல்றீங்கன்னு தெரியுதுங்க. ஆனா காதுல மட்டும் ஒரு சவுண்ட் ஜொய்ன்னு கேக்குதுங்க. வரணுங்க. இப்பதான் புரியுது சில சீக்ரெட் மேட்டர் எல்லாம் ஏன் டெலிபோன்ல பேசிக்கிறாங்கன்னு. தம்பி கூப்பிட்டியாப்பா? இல்லீங்களே. கூப்பிட்ட மாதிரி ஒரு வாடை வந்ததுடா. எருமை கத்திச்சுங்க. டேய், பிளான பத்தி யோசிக்காம என்னடா பொக்கே தூக்கிட்டு வர? இதுதான் பிளான். இதுல பிளானா? நீ நினைக்கிற மாதிரி இது ஃப்ளவர் பொக்கே இல்ல, பின்ன பாம் பொக்கே. பாம் பொக்கேயா? எங்க இங்க பாரு. பாம். முதலாளி குளிச்சிட்டு வர நேரமாச்சு. அவர் ரூம்ல இந்த பாம்ப வைக்க போறோம். இன்னி 5 நிமிஷம் முதலாளி பீஸ் பீஸ் ஆக போறாரு. சூப்பர் ஐடியா. வா. டேய், இதான் முதலாளி பட்டு இங்கே வை வெடிக்கட்டும். டேய், முதலாளி வராரு, ஓடிடு. ஓப்போ. பொக்கே எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. பெட்ல கொண்டு வந்து பொக்கே வச்சிருக்கானுங்க. ஆல் ரைட், இத நம்ம லவ்வுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னும் 4 நிமிஷத்துல வெடிக்க போகுது. மீனா கண்ணு, டேக் இட். எனக்கு இது பொக்கே. எத்தனை நாளைக்கு தான் நம்ம காதுல ஊட்டி குளில மறைச்சு வச்சிட்டே இருக்கிறது? நீ தான் கண்டுக்கவே மாட்டேங்கிற. நான் என்னங்க பண்றது? முதலாளி 24 hours கூடவே இருக்கணும்னு சொல்றாரு. யாரு? எங்க மாமா ஓல்டு மேனா? கல்யாணம் பண்ற வயசுல பொண்ணை வச்சிட்டு கட்டிக்கு போற மாப்பிளை என்னை வச்சிட்டு உன்கிட்ட ரவுஸ் விடுறானா? ஏய் மாமா, வர வடியா. ஏய் டேய், என்னமோ சத்தம். அந்தால ஏதாவது கத்திட்டு இருப்பான். இன்னும் 3 நிமிஷம். ஐயோ கத்தாதீங்க, முதலாளி வந்து போறாரு. நீ பயப்படுற? அவருக்கு தெரிஞ்சா வேலை போய்டும். அப்புறம் எப்படிங்க லவ் பண்றது? தட் இஸ் கரெக்ட். கொஞ்ச நாளைக்கு நம்ம லவ்வ அண்டர் கிரவுண்ட்லயே வெச்சுக்கோ. இந்தா, இது நீ கொண்டு போ. அவன் கண்ணல பட்ட போகுது. மீனா கம். ஹாய் ஹாய் ஹாய். இன்னும் 3 minutes. மீனா, மீன் என்னது பொக்கே? அது வந்து உங்களுக்கு தான் சார் கொண்டு வந்தேன். எனக்கா? நீ எப்பவும் மனச ஃபைல வச்சு மறைச்சுக்குவியே. இன்னைக்கு என்ன ரொமான்டிக் மூடு? போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுமா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கு. உங்களுக்கு ரொம்ப தான் குறும்பு சார். வெக்கப்படுற வயசுதான், ஆனா வெக்க ஒரிஜினல் தானா? விஸ்வநாதா, உன்னுடைய வலையில் கூட சில மீன்கள் விழுகுதுடா. ஃப்ரை பண்ணு. இன்னும் 2 minutes. மீனம்மா மீனம்மா உன் கண்கள் மீனம்மா. ஏய் மாமா, திரும்ப. ஏய் திரும்ப. என்னது போக்கே? ஏது மீன்ஸ்க்கு? என்னது மீன்ஸா? ஐ மீன் உங்களுக்கு மாப்ள. எனக்கா? எனக்கு எதுக்கு? என்னமோ தோணுச்சு மாப்ள. நீ வாங்குன எங்க விலையை சொல்லு பாப்போம். மாப்ள, நம்ம ரேஞ்சுக்கு இதுக்கெல்லாம் விலை கட்டிருக்க முடியுமா? 100 ரூபா கொடுத்தேன், மீதி டிப்ஸா வச்சுக்கிடான்னு அவனுக்கே கொடுத்துட்டேன். டிப்ஸ் நீ கொடுத்த? கங்க்ராச்சுலேஷன். வெல்கம் மாமா. அவகிட்ட இருந்து பொக்கை பிடிக்கிட்டு வந்து என் கையில கொடுத்துட்டு என்ன கப்சா அடிக்கிறான் பாரு முழியாங்கண்ண. டே முழியாங்கண்ணா, இதே மாதிரி பொக்கையில ஒரு பாம வச்சு அத உன் கையில ஒரு நாளைக்கு கொடுத்து அது வெடிச்சு செதறி சின்ன பின்னமானா தாண்டா எனக்கு மீனாவுக்கு நீ இடைஞ்சலாவே இருக்க மாட்டேன். ஏய் இங்க வா, இத கொண்டு போய் அம்மா கிட்ட கொடு. இன்னும் ஒரே நிமிஷம், அதாவது 60 seconds. நல்லா இருக்கே. எங்க கொண்டு போற? அம்மா ரூமுக்கு. யார் கொடுத்தது? மாப்ள சார். ஓஹோ, அப்படி போதாக்கத. நானே கொண்டு போறேன், நீ போ 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 போ. ஃப்ராடு, ஆட்டோ கடிச்சு மாட்டோ கடிச்சு கடைசியில நம்மாலேயே கிடைக்க பாக்குறீ நீ. நானே கிடைக்கிறேன். இன்னும் 30 seconds. பூவே செம்பூவே. ஹாய் டார்லிங். ஏய், டேக் இட். வாட்ஸ் திஸ்? புக்ஸ். இந்த பூக்களுக்காக நான் கண்ணாபின்னா அலைஞ்சு தோட்டக்காரனுக்கு தெரியாம பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதுல கலர் கலரா பூத்திருக்கே பூ. இதெல்லாம் வெறும் ஃப்ளவர்ஸ் இல்ல, என்னுடைய ஹார்ட் பீசஸ். ஐ லவ் யூ. I hate you. I love you. 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 I hate you. I hate you. I love you. haha பாத்தியா, மனசுல இருக்கிறது வாயில வந்துருச்சு. Take it. You. Yes, me. Take it. 10 seconds. என்னடா இது? அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு. 6. காசு கொடுத்து வாங்கியிருந்தா காரியம் முடிஞ்சிருக்கும். 3. ஓசியில வந்ததானே சனியை ஒளியட்டும். 1. Flash. சாமி, ஒரு கரிச்சட்டி மண்டைய, ஒரு பன்னி வாய, கழுவாத மூஞ்சி, எவனோ கவோதி பை ஒரு மந்திரவாதி கிட்ட காசு கொடுத்து என் 2 கையும் கட்டி போட்டான் சாமி. ஏன் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு? சிலுக்குது. சிலுக்குதா? ஏன் டிஸ்கோ சாந்தி இல்ல? என் கை கட்ட நீங்க தான் சாமி அவுத்துடணும். எங்களை மாதிரி மந்திரவாதி எல்லாம் 50 ரூபாய்க்கு கையை கட்டுவோம், 55 ரூபாய்க்கு கையை கட்ட அவுத்து விட்டுருவோம். நீங்க என்ன மந்திரவாதியா இல்ல மாட்டு புரோக்கரா? நீ காசை எடு, கை கட்ட அவுத்து விடுறேன். நீ கட்ட அவுத்து விடு, நான் காசை கொடுக்குறேன். நீ காசை கொடுத்தா தான் நான் கட்ட அவுத்து விட முடியும். நீ கட்ட அவுத்து விட்டா தான் நான் காசை கொடுப்பேன்.
ஏய் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த உன் வாயை சேர்த்து கட்டிடுவேன். சும்மாரியா வாயை கட்டுவேன் மூக்கு கட்டுவேன்னு அறிவு இருக்கா உனக்கு? 2 கையும் கட்டி இருக்கு, எப்படியா நான் காசு எடுத்து தர முடியும்? இந்தா எடுத்துக்கோ. 60 ரூபா இருக்கு. 5 பஸ்ஸுக்கு வையே. பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு. என்ன ரயில விடுற? கை செய்தா போச்சுல. அது சரி, உனக்கு இந்த மாதிரி பண்ணானே அவனுக்கு நான் ஏதாவது பண்ணட்டுமா? ஐயோ நீ ஒண்ணு பண்ண, அவனை நான் பண்ணிக்கிறேன். உனக்கு தான் பண்ணணுமா? மாப்ள என்ன சாப்பிடாம இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? மாமா எனக்கு பசி இல்ல மாமா. மாப்ள நீங்க ஏன் அங்க சாப்பிட வர மாட்டீங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏய் தெரிஞ்சு போச்சாப்பா. கொப்ப மேசக்காராக உட்காந்து கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்க, அதனால தானே வர மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் இல்ல மாமா, உண்மையிலேயே எனக்கு பசிக்கல. வாங்க மாப்ள. நான் வரணும்னா டிரைவரும் கூட வரணுங்க. அது எதுக்கு? நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டோம்ங்க. இவன் வர முடியாது, இவனுக்கு வயிறு சரியில்லை. மாமா டிரைவரும் நானும் வெரி அட்டாச்சு. அவர் சாப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன். உனக்காக மாப்பிள பட்டி கிடக்க முடியுமா? வாயா. எங்கேயா போற? பூச்சட்டி அழகா வச்சுட்டு வரேன். அவரு தனியா நிறைய சாப்பிடுவாரு. தனியா நான் சாப்பிட்டு பழக்கில்ல மாமா. என்னையா உங்களோட தொல்லையா போச்சு? மாப்பிளைக்காக எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிருக்காங்க. மீசக்கார வேற கத்திட்டு இருக்கேன். வாங்க மாப்பிள. வாங்க டிரைவர் வாங்க. மாப்பிள திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? கொப்ப என்ன புளியா? கடிச்சா போடுவேன். உட்காருங்க மாப்பிள. ஏன்டா நிக்கிற? உட்கார்றா. என்னடா பாக்குற? டிரைவர் சரிக்கு சமமா உட்கார்ந்து சாப்பிடறானு பாக்குறியா? நம்ம மாப்பிள பெரிய கம்யூனிஸ்ட் ஆயிட்டார்ல. நம்ம வீட்டுல தொழிலாளி முதலாளிங்கிற வித்தியாசமே கிடையாது. ஓஹோ இங்க வந்து கட்சியில ஆரம்பிச்சிட்டியா? ஐயே உன்னுடைய தொல்லை தாங்க முடியலையே. நினைச்சிட்டியா? டைனிங் டேபிள்ரா. நான் சிக்கன் உடம்புக்கு சூடுன்னு சொல்லிருக்கல. ஏன்டா ராஸ்கல் இங்க வந்து டயட் கண்ட்ரோல் விட்டுட்டியா? டேய் சாப்பிடுறா. போறேறதுல தண்ணி எடுத்து குடிய. போதும்டா. யூ டர்ட்டி ஃபெலோ. ஐயோ உன்னுடைய தொல்லை தாங்க முடியலையே. நீ மிரட்டல தான் ஒத்துப்பிட்டான். நீ வாய போறா. அவன் கொஞ்ச நாள் இருந்ததுல சலமுடுத்து ரொம்ப கடுத்து வச்சிருக்க. கண்டபடி ரோஸ்ட் பண்ற, கண்டதை சாப்பிடுறா. உடம்பு எழுத்துக்காக இனிமே நீ 1 நிமிஷம் கூட ஊட்டில இருக்க கூடாது. இமிடியேட்டா மெட்ராஸ் கிளம்பு. எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். டிசிப்ளின் இல்லாத புள்ள எனக்கு தேவையில்லை. போய் அருகம்புல் கொடுக்கல. ஏய் அதுதா சும்மா இருக்க மாட்டியா? பாருப்பா 2 பேரும் அழுகுறாங்க. டிரைவர் தம்பி மாப்பிள அவங்க அப்பா கடிக்கிறனால அழுகுறாரு. நீங்க ஏன் அழுகுறீங்க? இந்நேரத்துக்கு உட்காந்துட்டு என்ன பண்ற? பரீட்சை எழுதிட்டு இருக்கேன். யாரையா நீ வெளியில போறத விளக்கு வச்சு பாத்துட்டு இருக்கிற? கற்கல்ல வாயா, நல்லா காட்டுறேன். டேய் வர வர நம்ம ஊர்க்காரனுங்க சரக்கு ஏத்திட்டு போற குட் ஸ்டெயின் மாதிரி ஆகிட்டானுங்க. லோடிங் அன்லோடிங் எந்த டைம் வேணாலும் பண்றானுங்க. நாய நடபாதையில் உட்காராத, கொஞ்சம் நவுந்து உட்கார்றா. ஐயோ யாரா நீ? ஏன்பா பெரியவங்க கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா. போடா, என் தகப்பனையே வாடா போடாம உன்னை என்னடா சொல்றது? எங்கடா போற? என் பொண்டாட்டி 6 மணிக்கு காணுங்க. அவ தேடிட்டு போறணுங்க. என் தகப்பனை 6 மணில இருந்து காணோம். நானும் தேடிட்டு தான் போறேன். அதுக்கு எதுக்கு இத்த பெரிய லைட்டு? அந்த நாய் இவ்வளவு பெரிய லைட்லயே டிம்மா தாண்டா தெரியுமா? ஐயா நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. இது பொம்பளை இடம். எந்திரிச்சு போய் ஆம்பளை பக்கத்துல உட்காருங்க. அதெல்லாம் முடியாதையா. நான் வாத்தியார் சொல்றேன், எந்திரிச்சு போய் ஆம்பளை பக்கம் உட்காருங்க. நீ சொன்னா நான் கேட்கணுமாக்கா? வாத்தியார் சொன்னா கேட்கணும். நான் சொல்றேன், நீ பதில் சொல்லு. கேளுங்க சொல்றேன். மீனுக்கு வலை போட்ட வலைக்குள்ள என்ன இருக்கும்? மீன் இருக்கும். மானுக்கு வலை போட்ட வலைக்குள்ள என்ன இருக்கும்? மான் இருக்கும். கொசுவுக்கு வலை போட்ட வலைக்குள்ள என்ன இருக்கும்? கொசு. டேய் தகப்பா,
மைசன். நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்றா. நாய்க்கு வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும்? நாய் இருக்கும். இல்ல நீ இருப்ப. கண்டமா. டேய் தகப்பா, தாய் குலத்து மேல கை வைக்காத, கைய கட் பண்ணிடு. வேடா கைய. டேய் தகப்பா மைசன், நில்றா தகப்பா. மைசன் ப்ளீஸ். டேய் தகப்பா ப்ளீஸ் நில்றா தகப்பா. டேய் தகப்பா நில்றா. தாய் குலமே, தந்தை குலமே, இவ்வளவு இம்சைகளுக்கு இடையில இவனை நான் ஏன் உயிரோட விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன பெத்த தாய மறைச்சு வச்சிருக்கான். இந்த கும்பல்லையாவது என்ன பெத்த தாய் யாராவது இருக்காங்களா? இங்க யாரு கிடையாது. புறாவன சின்ன சின்ன ஆசை, ஷேவிங் பண்ண ஆசை, முட்டு முட்டு ஆசை, முடியும் வெட்ட ஆசை, திருப்பதிக்கு போய் மொட்டை போட ஆசை, வரிசையில நின்று லட்டு தின்ன ஆசை. எருமமாடு, இந்த மூஞ்சிக்கு லட்டு திங்கணுமா? பொங்கலுக்கு தான் திங்கணும். ஷட்டப்பா, உங்களை நான் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. சித்தப்பான்னு கூப்பிடு. இது அதை விட கேவலமா இருக்கு. வேணா மாமான்னு கூப்பிட்டுமா? இது அதை விட ரொம்ப கேவலமா இருக்கும். அப்பா, கோடி கோடியா லட்ச லட்சமா பணம் வச்சிருக்கீங்க. என்னுடைய டேலண்ட வெளிப்படுத்த கூடாதா? என்ன உங்க டேலண்ட்? கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, எடிட்டிங், கட்டிங், ஒட்டிங். அது என்னது ஒட்டிங்? போஸ்டர் ஒட்டுறது. ஓ, இப்ப அதையும் டைரக்டர் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துட்டீங்களா? டாடி, டேய், நான் இங்கதானே நிக்கிறேன். நான் என்னமோ மலை மேல நிக்கிற மாதிரி இழுத்து கூப்பிடுறிய. அப்பா, நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவார்டு வாங்க போறேன், அப்புறம் நீங்க பின்னாடி ஃபீல் பண்ண போறீங்க. பின்னாடி தானே, பரவாயில்ல. ஏண்டா இவ்வளவு அல்டா பண்றிய? ஒரு நாள் ஒரு பாட்டு பாட முடியுமா? குனிங்க. குனிஞ்சாதான் பாட்டு வருமா? கால் எடுக்கணும். கால் எடுத்தா நொண்டி ஆயிர மாட்டேன். ஐ வாண்ட் டு டேக் அவுட் மை லெக். ஓ, யுவர் லெக். ஃபாலோ மீ. ஆராம் ஃபினிஷ். பாட்டு தானே? கேளுங்க. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆளியிலே கண்டெடுத்த அற்புதா. இது நான் ஏற்கனவே கேட்ட பாட்டாச்சே. நீங்க கேட்ட பாடல் தான். நீங்க கேட்காத குரல்லாம் நான் பாடுவேன். அப்படியா? என்ன குரல்? மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் குரல்ல பாடுறேன். துளியிலே ஆட வந்த ஓ ஏவானத்து மின் விளக்கே, ஏ தாயடிச்சு வலிச்சதில்லை ஓ, இருந்தும் லாபம் என்ன? நான் அறிந்த பாடல்களிலே ஓ, நான் அறிந்த பாடல்களிலே ஓ, நான் அறிந்த பாடல்களிலே ஓ. சரி, இதே பாட்ட பக்தி பரவசம் ஊட்டும் வாரியார் அவர்கள் பாடியிருந்தா எப்படி இருக்கும்? ஜூலியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கேன், போலினா தின்றது, ஜூலினா ஆற்றது. ஜூலியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கேன், தாயடிச்சு வலிச்சதில்லைன்னா. தாயின்னா யாரு? மம்மி. ரொம்ப புதுசு. தாயின்னா மம்மி. மம்மி மகனை அடிப்பது கம்மி. நல்ல தொடப்ப கட்டல் அடிச்சிருந்தா புள்ள உருப்பட்டிருப்பான். முருகன் என்ன சொல்றா? குழந்தைய தூளில போடாதே, கீழே போடி, எல்லாத்துக்கும் வசதி தான். ஓ, முடிச்சிட்டீங்களா? சரி, இதே பாட்டை தூக்கி நாகூர் அனுப்பா வாய்ஸ்ல பாட முடியுமா? என் வாய்ஸ் என்ன, என் வாத்தியத்தை தூக்கி பாடுறேன். தூளியிலே ஆட வந்ததே அல்லா, தூளியிலே ஆட வந்ததே, ஏ தாயடிச்சு வலிச்சதில்லையா, தாயடிச்சு வலிச்சதில்லையா? நான் அறிந்த பாடல்களிலே எல்லாம் தோல்விகளை கண்டதில்லையா? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. சரி, இதே பாட்டை வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பாட முடியுமா? மைக்கேல் ஜாக்சன் ரேஞ்சா? யா தூடியிலே யா 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 ஆட வந்த யா 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 வானத்தோமே. என்னங்க ஏங்க இப்படி தினம் குடிச்சு குடிச்சு உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்கிறீங்க? என் மனசு எப்பவோ செத்து போச்சு. இனிமே இந்த உலகத்துல இருந்தா என்ன, செத்தா என்ன? நம்ம காதல் தான் தோத்து போச்சே. அப்படி எல்லாம் சொல்லாத. தோத்து போறது காதல் ஒண்ணும் பரிச்சை இல்ல, அது ஒரு ஃபீலிங்ஸ். ஒரு தடவை ஒருத்தர் மேல வந்துருச்சுன்னா மறுபடியும் அடுத்தவங்க மேல வரவே வராது. ஆனா நீங்க தான் என்ன காதலிச்சு வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே. உண்மைதான், நீ சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனா காதலிக்கலையே. அப்படி பார்த்தா நீங்க கூட தான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்னமோ தெரியல பத்மினி, இன்னைக்கு உன்னை பார்த்த உடனே எனக்கு பாடணும் போல தோணுது. எனக்கும் ஆடணும் போல இருக்குங்க. அழகு மலராட அபிநயங்கள் கூட
சிலம்பொலியும் புலம்புவதற்கு என் சிலம்பொலியும் புலம்புவதற்கு அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதற்கு எனக்கு எனக்கு என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா? பத்மினி, நான் இன்னும் சாகல. அப்போ இந்த ரத்தம் ரத்தம் இல்ல பத்மினி, 120 பீடா ரொம்ப நேரமா ஒதுக்கி வச்சிருந்தேன், ஒழுகிருச்சு. சரியான போத பாட்டி. மறிக்குழந்து இப்படி சம்மதிக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டெல்லாம் போட்டு வரவேற்குதே, அசத்துங்க. அள்ளிக்க மாட்டேன். அண்ணே நில்லுங்கண்ணே. அவசரம் பிடிச்சாய ஏன்டா இருக்க சொல்ற? அண்ணே முதல்ல நான் வைக்கிறேன். நான் வலது வச்சேன் அவ்வளவு ராசிண்ணே. ஏன் எங்களுக்கெல்லாம் கால் இல்லையா? பேசாம இங்கேயே நில்லு. யாராவது வந்தா அப்படியே தடுத்து நிறுத்து. 5 நிமிஷம் நான் போய் அசத்திட்டு வரேன். சும்மா இருக்கிற நாய் உனக்கு இருக்கடா செண்டு. எனக்கு அறா அறா இங்க அறா. அப்படியே வீட்டு சுத்தி அறா. மரி, ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இந்த வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே. பாடு மரி, பாடு. அஸ்கா துமலா. ஓ பல்லங்கை ஒலியா? ஓ வளையல் சத்தமா? மரி, நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு காலை ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது. அஸ்கா துமலா. உன் இடுப்பு இருக்கே இடுப்பு, அது துபாய் அடுப்பு. என்ன வளைவு, என்ன நெளிவு, என்ன குலைவு. ஒரு கழுத்து இருக்கே கழுத்து, அத வர்ணிக்க ஏது எழுத்து. மரி, பஞ்சபூதங்கள் 5, சுவைகள் 6, புறங்கள் 7, திசைகள் 8, ரத்தினங்களோ 9. மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று. கோபமாயன் கண்ணே, நாட்டு பாடலை 8 கட்டைக்கு எடுத்து விடுவாயாமே, எங்கே ஒரு பாடலை எடுத்து விடு. Love birds, love birds, love birds, love birds, takademita. ஐயோ மரி, என்ன குடிக்கும் போது தாளை முடிஞ்சிட்டியா? இல்ல மச்சான். வாங்க மச்சான், வாங்க வந்தாடிய பார்த்து போங்க. எங்க நீங்க இப்படி பாக்குறீங்க? வாங்க மச்சான். பாத்தீங்களா, ஒண்ணு நினைச்சு 9 சேர்ந்து வருது. என்ன ஐயா அப்பா கண்ணே ஐயா வாயா. ஐயா, என்ன எல்லாரும் என் வீடு தேடி வந்திருக்கீங்க? வரவழைச்சிட்டியப்பா. அப்படி என்னையா நான் பதட்டமான வேலையை செஞ்சுட்டேன்? என்ன செஞ்சிட்டியா? உன் உத தாங்க முடியாம இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த பையன் ஊரை விட்டே போறங்கிற முடிவுக்கு வந்துட்டான். இது நியாயமா? நான் அப்படியே அடிச்சேன்? அடியா? நீ அடிச்ச அடியில எலும்பும் தோலுமா இருந்தவன் எருமக்கடா மாதிரி மாறிட்டான். இனிமே நீ அடிச்ச யானையா மாறி காட்டுக்குள்ளே ஓடிடுவான். எப்பா, உன்னை நான் புண்படும்படியா அடிச்சேன்? ஐயோ, நான் அடிக்கலப்பா, அன்ப கசக்கி புளியற அப்ப அடிச்ச. இப்போ அணைக்க போறேன். வா ராஜா. இந்த ஒத்துமையை பார்க்கத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். பாருங்க, நல்லா பாருங்க. இவன் என் கூட பிறந்த என்ன வாயில கொசுவா? உறக்க முடியாத தம்பி. தம்பி, இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன், இது சத்தியம். ஐயோ அப்பா, அடி பலமா புடிச்சிருச்சா? நல்ல அடிடா. ஐயோ, கண்ணு, இனிமே உன்னை அடிக்க மாட்டேன் ராஜா. என்ன நானும் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும். ஏண்டா அறியறதுக்கு இது என்ன அருவாமனையா? இல்ல நான் மன்னிச்சிடுங்கன்னு. இனிமே நீ இங்கேயே இருப்பா. அப்புறம் நீ என்னப்பா சொல்ற? இங்கே இருந்துருங்க. அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கே பஞ்சாயத்து? வாங்க போலாம். அன்புனால பழையபடி அவன் ஒல்லி ஆயிடணும். சரி, வரட்டுமா? வரேன். போயிட்டாங்க. போய் முடி அடிக்குங்க. அங்கப்பா, தம்பி தங்கப்பா, எழுந்திருப்பா, மணி 9 ஆகுது. தூங்கிட்டு இருக்கல, போங்க. தூங்காதே தம்பி, தூங்காதேன்னு பாட்டு கூட்டிருக்குது, நீ கேட்டது இல்லையா? தூங்குறதுக்கு தான் ராத்திரி இருக்க, பகல்ல தூங்க கூடாதுப்பா. அடடடடா, செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன். போங்கண்ணே. இந்த பார், சூடா டீ அண்ணன் கொண்டு வந்திருக்கேன். இத சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் எல்லாம் போயிடும். நீங்க சாப்பிடுங்க. இந்த வாங்கிக்க, வாங்கிக்க. டேய், என்னது தூங்குற மேல தண்ணி ஊத்துறீங்களா? அறிவு இல்ல? பின்ன முடிச்சுட்டு இருக்கிற மேல தண்ணி ஊத்துவாங்க?
உன்னை எவ்வளவு அன்பா பாசமா கையில டீ எடுத்து வந்து எழுப்புன. எழுந்துச்சாடா நீ? அண்ணா சத்தியத்தை மீறாதீங்க. உன் வரையில சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டேன்டா. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். உன்னை எல்லாம் அடிச்சாத்தாண்டா திரும்ப அடிச்சாத்தாண்டா திரும்ப. நியூஸ் படிக்கிறியா? நாளைக்கு விஸ்வநாதன் மரணம்னு பேப்பர்ல நியூஸ் வரும். அத்தை நாங்க படிக்கிறோம். பாஸ் இதுக்கெல்லாம் நீங்க வரட்டுமா? நாங்க பார்க்க மாட்டோமா? நீங்க பார்த்ததை இவ்வளவு நாளா நான் பார்த்துட்டு இருந்தேனே. இப்ப நான் அவனை சொல்றேன், அதை நீங்க பாருங்க. துப்பாக்கி கொடு. நேடா அது அடி பம்ப் மாதிரி இருக்கு. பாஸ் இது சாதாரண துப்பாக்கி இல்ல, வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது. துப்பாக்கியே வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சதுதான். நாம கண்டுபிடிச்சா இட்லி தோசை வடா. பாஸ் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா நீங்க சுட்டிங்கன்னா சத்தம் வராது. சைலன்சர். குட் பாய். சுடுங்க. என்ன முடிங்க? என்ன மேன் புகை விடுது? இது துப்பாக்கியால ரயில் இன்ஜினா? இல்லங்க துப்பாக்கி தான். இந்த தோட்டம் மிஸ் ஆயிருச்சு, அடுத்த தோட்டம் வெடிக்கும் பாருங்களேன். என்ன பின்னாடி வெடிக்குது? என்ன மேன் ரிவர்ஸ்ல சுடுது? பாஸ் ஏதாவது அடைச்சிருக்கோம் கொடுங்க, நான் பார்த்தேன். நீ என்ன மேன் பாக்குறது? 7 இயர்ஸ் ஜெயிலுக்குள்ள சூப்பரண்டோட AK-47 நான் தான் டெய்லி க்ளீன் பண்ணுவேன். நானே பாக்குறேன். Yeah.